நம்ம இந்த நாள் நிகழ்ச்சியில உலக புகழ் பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளருமான மிருனாள் சென் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மிருனாள் சென் 1923 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி பிறந்தார். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இயற்கை எய்தினார். சத்யஜித் ரே, ரித்விக் கட்டக் இவங்களோட இணைந்து இந்திய சினிமாவில் இணையான சினிமா மற்றும் புதிய அலை இயக்கத்தை தோற்றுவித்த முன்னோடியாக கருதப்படுகிறார். மிருனாள் சென் அவங்க தற்போதைய வங்கதேசத்துல பிறந்தாங்க. கல்கத்தா பல்கலைக்கழகத்துல இயற்பியல் பயின்றாங்க. மார்க்சிஸ்ட் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவரு தன்னை ஒரு பிரைவேட் மார்க்சிஸ்ட் அப்படின்னு அழைச்சிருக்கிறாரு. கல்கத்தா பிலிம் ஸ்டுடியோவ்ல ஒலி தொழில்நுட்ப வல்லுநராக தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாங்க. 1955 வெளியான ராத்போரே இவங்களோட முதல் திரைப்படமாகும். வங்கம், இந்தி, தெலுங்கு, ஒடியா அப்படின்னு 4 மொழிகள்ல 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க. சமூக யதார்த்த நிலை, வறுமை, நடுத்தர வர்க்கத்தின் போலித்தனம் மற்றும் அரசியல் போராட்டங்களை மையமாக கொண்டு இவரது படங்கள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் புதிய அலை சினிமாவின் மைல்கல்லாக கருதப்படக்கூடிய புவன் ஷோம் இந்த திரைப்படம் இவருக்கு பெரும் புகழை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வியூ, கல்கத்தா 71, பதாதிக் ஆகிய படங்கள் கொல்கத்தாவின் அரசியல் கொந்தளிப்பை பதிவு செய்தது. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அறிமுகமான மிருகயா திரைப்படம் பழங்குடியினரின் சுரண்டலை விவரித்தது. ஏக் தின் பிரதிதின், காந்தர் இந்த படங்கள் நடுத்தர வர்க்க மனிதர்களோட உளவியல தோலுரித்து காட்டக்கூடிய படங்களா இருந்துச்சு. இவங்க பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை உள்ளிட்ட பிரிவுகள்ல 18 தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. கெய்ன்ஸ், பெர்லின், வெனிஸ் ஆகிய உலகத்தோட 3 முக்கிய திரைப்பட விழாக்களிலும் விருதுகளை வென்ற மிக சில இந்திய இயக்குனர்கள்ல இவரும் ஒருவர். 1981 பத்மபூஷன் விருதும் 2003 இந்திய சினிமாவோட உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு 1997 முதல் 2003 வரை இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறாங்க. இத்தகைய பெருமை மிகுந்த மிருனாள் சென் பத்தி இந்த நாள் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நம்ம இந்த நாள் நிகழ்ச்சியில என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன தெரியுமா? தேசிய மோர் பிஸ்கட் தினம். இன்னைக்கு தேசிய மோர் பிஸ்கட் தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில ஆண்டுதோறும் மே 14ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிரத்யேக உணவு தினம் இன்னைக்கு. மோரை வச்சு மென்மையாகவும் அடுக்குகளாகவும் சுடப்படக்கூடிய பட்டர் மில்க் பிஸ்கட் அப்படிங்கிற அமெரிக்க உணவு வகையை கொண்டாடுற விதமா இந்த நாள் கடைபிடிச்சு வரோம். இந்த மோர் பிஸ்கட் நம்ம வழக்கமா டீயோட சாப்பிடக்கூடிய மொறுமொறுப்பான பிஸ்கட் கிடையாது. இது பாக்குறதுக்கு பன் இல்லனா ஸ்கோன் போல மென்மையா இருக்கும். ஒரு வகை சுடப்பட்ட ரொட்டி அப்படின்னு சொல்லலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா மைதா, வெண்ணெய், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் மோர் இதெல்லாம் வச்சு இது தயாரிக்கப்படுது. மோர்ல உள்ள அமிலம் பிஸ்கட்டை ரொம்ப மென்மையா பஞ்சு போல மாற்றிடுது. இந்த மே 14ஆம் தேதி மக்கள் தங்களுக்கு பிடித்தமான செய்முறையை பயன்படுத்தி வீட்டிலேயே புதிய மோர் பிஸ்கட்களை அமெரிக்காவில உள்ள பல பேக்கரிகள், அதுக்கப்புறம் உணவகங்கள் இந்த நாள்ல வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாகவோ இல்லனா தள்ளுபடி விலையிலேயோ மோர் பிஸ்கட்டுகளை வழங்குறாங்க. பொதுவா இந்த பிஸ்கட்டுகளை வெண்ணெய், தேன், ஜாம் இல்லனா கிரேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மசாலா சாஸோட காலை உணவா மக்கள் சாப்பிடுறாங்க. அமெரிக்காவில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த மே 14ஆம் தேதி தேசிய மோர் பிஸ்கட் தினத்தன்னைக்கு ஒன்னு வீட்டுல மோர் பிஸ்கட் செஞ்சு சாப்பிடுறாங்க, இல்லனா கடைக்கு போய் மோர் பிஸ்கட்டை தள்ளுபடி விலையில வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த நேரத்துல அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா.